டாஸ்மாக் கடைகள்ல காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் 30 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேள்வி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்கவும், தற்செயல ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 அதிகம் வைத்து விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் 10 ரூபாய் திரும்ப அளிப்பது என்று 10 ரூபாய் பாட்டில் திரும்ப அளிப்பது என்ற காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வாகன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இது சம்பந்தமான வழக்குகள் நீதிபதி என் சதீஷ்குமார், டி பார்த்தசாரதி ஆகியோர் முன்னாள் விசாரணைக்கு வந்தது. அப்போ டாஸ்மாக் தரப்புல காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் தமிழ்நாட்டில் மொத்தம் 15 மாவட்டங்களை முழுமையாக அமல்படுத்தியுள்ளதும் 7 மாவட்டங்களில் அந்த பகுதியை அமல்படுத்தும் திட்டம் அடுத்த கட்டமாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு மேலும் அவகாச கோரிக்கை வச்சாங்க. மேலும் காலி பாட்டில்களை திரும்ப பெற்றுக்கொள்வது தொடர்பாக உறுதியாக நிறுவனங்களோட பேசிய பேச்சுவார்த்தையில 3 நிறுவனங்கள் மட்டுமே ஒப்புக்கொண்டதாகவும் மற்ற நிறுவனங்கள் மற்றும் காலி பாட்டில்களை திரும்ப வாங்க மறுத்ததாகவும் டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காலி பாட்டில்கள் திரும்ப கொடுக்காததால் உள்ள தொகையுடன் சேர்த்து 19 கோடி ரூபாயும் திரும்ப பெற காலி பாட்டில்களை விற்பனை செய்தன. ஆனால் 25 கோடி ரூபாய்க்கு அரசு வருவாய் மூலம் கிடைத்துள்ளதாகவும் பல பேர் டாஸ்மாக் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. திறக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி பாட்டில்களை நிறுவனமே பெற வேண்டும், அது அவர்களின் கடமை என தெரிவித்த நீதிபதிகள் பாட்டில்களை வாங்க மறுத்த நீதிபதிகளுடன் அதாவது நிறுவனங்களோட மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டார். காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமுல்படுத்த அவகாசம் வழங்கியது ஏற்கனவே முடிவடைந்து விட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் நவம்பர் 30க்குள் காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 10 ஒத்தி வச்சிருக்கிறாங்க.